ஓகே. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களும், இன்னாள் எம்எல்ஏக்களும், முன்னாள் அமைச்சர்களும் முக்கியமானவங்க அதிமுக விலகி திமுக தொடர்ச்சியா இணைந்த வண்ணமே இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால், புரட்சித் தலைவர் அம்மாவால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா இது வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதுல எல்லாம் ஒரு குடும்பமா அதிமுகவில் இருந்துட்டு, இப்ப இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு குடும்பமா இருந்துட்டு இவ்வளவு நாள் அந்த பதவி சுகம் எல்லாம் நல்லது கெடுது அத்தனையும் அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு டக்குன்னு இன்னைக்கு ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வெளியில போறாங்கன்னா அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கீழ்மட்ட தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, பேஸ், இன்னும் தொண்டனாவே தான் இருக்கிறாங்க. அதுல மாவட்ட செயலரா பதவி வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, மந்திரி ஆகி எல்லா சுகத்தையும் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு அந்த இடம் இல்லை அப்படிங்கும்போது ஈஸியா அடுத்த கட்சிக்கு போறாங்க. ஆனா தொண்டர்கள் இன்னும் அப்படியே அந்த தொண்டனாவே இருக்கான். அதனுடைய காலகட்டங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எப்படி ஒரு மாற்றம் புதுசா வந்துச்சோ அது மாதிரி இனிமேல் தொண்டர்கள் தான் இனிமேல் இந்த கட்சி பிடிக்கல, இந்த ஆட்சியில செய்யற சரியா இல்லை அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் தான் வெளியில போகணும் இனிமேல். ஏன்னா அந்த மாதிரி மாற்றங்கள் தமிழகத்துல வந்தாதான் தமிழ்நாடே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஒரு எழுச்சியும் நல்லா இருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே இந்த மக்களை வச்சு, கீழே இருக்கிற எளிய மக்களை வச்சு, தொண்டர்களை வச்சு ஆட்சி அதிகாரத்தை நல்லா கைப்பற்றி அதுல இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியும் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு அந்த இடம் மறுபடியும் இல்லைங்கும் போது அடுத்த கட்சிக்கு ஈஸியா போறாங்க பாத்தீங்களா. அது ரொம்ப 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 அது எப்படி சொல்றது, ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம் கூட நம்ம அதை சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஏன்னா நம்மளும் அந்த விஷயத்துக்கு அந்த கட்சிக்காக நம்மளும் இத்தனை கால நம்மளும் ஒரு டைம் அவருக்கும் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். ஓட்டு போட்ட அத்தனை குடிமகனுக்குமே அதை கேட்கறதுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த தாவேக்கு ஆட்சிக்கு வந்தது ஃபர்ஸ்ட்ல நம்ம பரவாயில்ல ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்களா, அதிரடியா ஒரு ஆண்ட கட்சியை உள்ள நேரடியா இறங்கி அந்த கட்சியுடைய தலைவரை பார்க்காம கீழே இருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரை போய் நேரடியா போய் ஒரு முதல்வரே போய் பார்த்து அந்த இது பண்றது அது மிகப்பெரிய ஒரு அவல நிலை. என்னடா அது, ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மாற்று சக்தியா இருந்தது பரவாயில்ல. ஏன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து அதான் செய்ய நம்ம எதிர்பார்த்தோம். இவர் வந்தாருன்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இதை இவர் பண்ற விஷயங்கள், இந்த தாவேகா தலைவர்கள் பண்ற விஷயங்கள் பார்க்கும்போது திமுகவோட அதிமுகவோட வந்து தமிழ்நாட்டுக்கு மிக மிக டேஞ்சரான கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னை பத்தி யார் விமர்சனம் பண்ணாலும் அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியில உள்ள போது நீங்க உங்களுக்கு யாருமே உங்களுக்கு கூட்டணி சப்போர்ட்டுக்கு வரலனாலும் மீண்டும் தேர்தல் வச்சா தனி மெஜாரிட்டியில வந்திருக்கும் தாவேகா. மக்கள் அந்த நிலையில வச்சிருந்தாங்க. ரெண்டாவது, நீங்க இருந்து 10-15 நாள் கூட ஆகல, இந்த மை ஈரம் கூட என்ன பாருங்க எனக்கு இன்னும் மறையல. அதுக்குள்ள இவ்வளவு சூழ்ச்சி, இவ்வளவு பித்தலாட்டம், இவ்வளவு பிராடு, இங்கிருந்து ஒரு கட்சியில உள்ள புந்து பேரம் பேசி அதை உடைக்கிறது, அந்த கட்சிக்காரங்களை வந்து சேர்த்துறது, இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். இதை வந்து நடுத்தர மக்கள், நடுநிலையான மக்கள் இதை யாருமே இதை விரும்பல. இந்த மாதிரி சூழ்நிலைய மக்கள் வந்து இதை விரும்பல. இது வந்து அதிமுகவுக்கு பின்னடைவுன்னா பின்னடைவு தான். ஆனால் வளர்ந்த கட்சி, வளர்ந்து வரும் கட்சி இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தி. ஏன்னா இந்த மாதிரி அவங்க எந்த கட்சியுமே திமுக கூட விட்டுட்டு போகும் வரும். ஆனா இவ்வளவு போல்டா இறங்கி செய்யல. இது வந்து ஒரு தவறான தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணம். அது மாதிரி தாவேகா வந்து செய்யறது, நீங்க அவங்களோட ரூட்டே வந்து ஒரு தவறான இதா இருக்காது. ஏன்னா மக்களை வந்து ஒன்று திரட்டி மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு ஒரு கட்சியை உடைச்சு அந்த கட்சியிலிருந்து வர ஆட்களை சேர்த்து மறுபடியும் நம்ம மேல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவே அதுக்கு பரவாயில்ல, அதிமுக பரவாயில்ல, இது 2 பேரும் இருந்தா பரவாயில்லங்கிற மாதிரி இப்ப மக்களுடைய மனநிலை ஆயிட்டு இருக்கு. அதனால தாவேகா வந்து இந்த மாதிரி செயலை விட்டுட்டு அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து உடைச்சி அதுல இருந்து கூட்டிட்டு போய் மறுபடியும் கட்சியை பலப்படுற எண்ணத்தை விட்டுட்டு இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று சக்தியா உள்ள மக்களை ஒன்று திரட்டி பண்ணாங்களா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதிமுக தமிழகத்தில் வந்து பிளவுபட்ட போது தேவையில்லாம விஜய் ரசிகர்களால் வந்துட்டு ரஜினி வந்து மிகவும் இணையதளங்கள்ல வந்து இழிவுபடுத்தப்பட்ட ஒரு ரஜினி ரசிகர். தாவேகாவுடைய பிளானே, அதாவது விஜயுடைய பிளானே பாத்தீங்களா, சூப்பர் ஸ்டார் தான் மெயின். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து அவர் தான் குறி வச்சாங்க. ரெண்டாவது, இப்ப ஒரு பாப்புலரான ஆள் சினிமா இதுல ஒரு மாசான ஒரு லீடர் சூப்பர் ஸ்டார் தான்.
அவருக்கு அடுத்தது தான் விஜய். இப்ப திமுகவிலையும் அதிமுகவிலையும் விஜய் அளவுக்கு ஒரு பரிச்சயமான நபர்கள் யாரும் இல்லை பெருசா. கட்சியில இருக்கலாம், டக்குன்னு போய் ரீச் ஆகும், இளைஞர் மத்தியில போய் டக்குன்னு ரீச் ஆகுறது வந்து விஜய் தான். அப்ப இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு இமேஜை வந்து அப்பயே டேமேஜ் பண்ணுன்னு அவங்க ஆரம்பத்துலேருந்தே அதை பண்ணிட்டு இருக்காங்க, அதை உடைச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா வச்சு ரொம்ப தவறான வழியில அதை அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வருங்காலத்துல இவர் சூப்பர் ஸ்டாரா நம்ம என்னைக்கானாலும் நமக்கு நம்மளுடைய கட்சிக்கு நமக்கும் ஆபத்து தான். அப்ப அவருடைய இமேஜை உடைச்சு காலி பண்ணிட்டா நமக்கு எதிரியே யாருமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆனா காலம் போக போக எல்லாருக்கும் தெரியும், நமக்கும் சோசியல் மீடியாவில் எல்லா லைன்லையும் எல்லாருக்கும் அந்த தெரியாம ஆளும் யாருமே இல்லை. எந்த சோசியல் மீடியா வச்சு அவங்க வந்தாங்களோ அதே சோசியல் மீடியா வச்சு அவங்கள காலி பண்ணிடுவாங்க, காலி ஆயிடுவாங்க. அதுதான் உண்மை. ஆனா வந்து சூப்பர் ஸ்டார் வந்து நீங்க எவ்வளவு அடிச்சு எவ்வளவு என்னென்ன பண்ணாலும், நான் ஏற்கனவே போன பெட்டிலே சொல்லியிருக்கேன், அவரு எம்ஜிஆர், ஐயா எம்ஜிஆர்ல இருந்து எம்டி ராமராவ்ல இருந்து அவ்வளவு பேத்தையும் அவரு பார்த்துட்டு வந்திருக்காரு. அத்தனை டாக்டர் கலைஞர்ல இருந்து புரட்சி தலைவி அம்மாவில இருந்து அத்தனை அரசியலுடைய முதலமைச்சரையும் அவரு பார்த்துட்டாரு. அதனால வந்து இவங்க என்ன பிளான் பண்ணி என்ன சோசியல் மீடியாவில் எவ்வளவு தவறா போட்டாலும் அது திரும்ப ரிப்பீட் அவங்களுக்கு தான் ஆகும். ஆனா அது வந்து ஒரு அதான் சொன்னேன், தவறான ஒரு காரணம். எப்படி இவங்க அரசியல்ல அதிமுக உடச்சு எப்படி காலி பண்ணி பூண்டெல்லாம் எப்படி பிடிச்சி அதை போல்டாக்கி நம்ம சைட்ல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் விஷயத்திலயும் அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது அவங்களுக்கு தான் அது வந்து வெளியாகும். அது வந்து கால பதில் சொல்லும், கால பதில் சொல்லும். சூப்பர் ஸ்டார் விவகாரத்துல வந்துட்டு ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா வந்துட்டு தவறான கருத்து பதிவு பண்ண போது குரல் கொடுத்த ரஜினிகாந்த் இந்த இழிவுபடுத்தப்பட்ட விஷயத்துல வந்து அவரு கருத்து சொல்லவே இல்லை. அவரு எந்த விஷயத்துக்குமே அவர் கருத்துக்கள் சொல்ல மாட்டார். சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற குணம் உள்ளவர் தான் அவர். ஆனா அவருடைய ரசிகர்களாக எங்களை வந்து எல்லா விஷயத்திலயும் எங்களை வந்து அவர் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்காரு. நாங்க இது வரைக்கும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட போனா எங்களை அணுகுவா செதுக்கி வச்சிருக்காரு. எங்களுக்கு இப்ப பதவி மேலேயோ இல்ல வேற ஏதாவது எம்பி மேலேயோ எம்பி எம்எல்ஏ ஆகணும்னு பண்ணுற ஆசைலாம் எங்களுக்கு எதுவுமே 1% கூட தெரியாது. தமிழக மக்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும், அது சூப்பர் ஸ்டார் மூலியமா நடக்குன்னு நினைச்சோம். சரி, விஜய் சார் வரும்போது அதுவும் நல்லா நினைச்சா அது இந்த ரெண்டு கட்சியோட அது மோசமா அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியே இதுல ரொம்ப பயங்கரமான ஆட்டம், ஆடுகள் ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. ஆனா இப்ப அதுக்குண்டான மாற்றம் அடுத்த தேர்தலில் தெரியும். அதை ஒரிஜினாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசு விழாக்களையும் சரி பொது விழாக்களையும் சரி எதிர்கட்சி நேரம் வந்துட்டு அதை எப்படி சொல்றது, எதிர்கட்சி நேரம் வந்துட்டு புதுசா ஒருத்தனுக்கு அதாவது குரங்கு கையில பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும், பிச்சு போற மாதிரி. அது மாதிரி அந்த பதவி திடீர்னு ஒரு பதவி எந்த விதமான உழைப்புமே இல்லாம அந்த விஜய் தளபதி ரசிகர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் போஸ்ட் அடிச்சு அவர் படத்தை ஒரு தடவைக்கு 100 தடவை பார்த்து விஜய்ங்கிறவரை ஒருத்தர் உச்ச நட்சத்திரமா ஆகிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பக்கபலமா இருந்தாங்களோ அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் இவ்வளவு நாள் அவருக்கு இருந்தா அவர் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு உண்டாக்கி ஒரு வலிமையான இடத்துல வச்சிருந்தாங்க. அதை ஈஸியா வெளியில இருந்து வந்து எந்த கட்டமைப்பும் எல்லாமே உள்ள வந்து அதை அடிச்சு அந்த இடத்துல ஒரு முக்கியமான அவரும் ஒரு நபர் ஆயிட்டாருல்ல, அவருக்கு இருந்து என்ன வரும்? உழைக்காம ஒரு விஷயம் பணமோ ஒரு பதவியோ கிடைச்சா எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? இதைதான் எதிர்பார்க்க முடியும். பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்கற மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும்போது மக்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும். அது மீண்டும் ஒரு எலெக்ஷன் வரும்போது அதனுடைய அதிருப்தி தரும். விஜய் சாரே நல்லது செஞ்சாலும் இந்த ஆதரவு அர்ஜுனா போல இருக்கிற மாதிரி இருக்கிற நபர்கள் இந்த மாதிரி சில தவறுகள்லாம் பண்ணும்போது பேச்சு அகங்காரத்தோட பேசும்போது அதனுடைய விளைவுகள் வந்து ஓட்டுலதான் அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு தெரியும். இதோட உச்சபட்சமா வந்துட்டு எதிர் வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஒரு மேயர் பதவியை ஜெயிச்சு காட்டுங்கன்னு திமுக வந்து பகிரங்க சவால் விட்டுருக்காரு ஆதவ அர்ஜுனா. இதை பத்தி இல்ல அதாவது திமுக பத்தி நம்மளே விமர்சனம் பண்ணிருக்கோம். மது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயம் கற்பழி நடக்குது. அவங்க வந்து ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க, அதன் மூலியமா அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் நம்மளே சொல்லியிருக்கோம். ஆனா அவங்களும் வந்து சோசியல் மீடியா இல்லாம இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் விட்டு எவ்வளவு மோசமா பேசணுமோ அவ்வளவு மோசமா அவங்களும் விமர்சனம் பண்ணுவாங்க. அதை விட இவங்க சோசியல் மீடியாவில் வேற லெவல்ல விஜய் ரசிகர்லாம் பேசி அதையே வேற மாதிரி அடிச்சு ரொம்ப தரமான ரொம்ப தரக்குடிவா எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசி எல்லாத்தையும் காலி பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இவர் வந்து ஒரு தொகுதியாக ஜெயின்னு சொல்றாங்க முடியல. திமுகங்கிற ஒரு கட்சி மாபெரும் கட்சி, அதை எவ்வளவோ எலெக்ஷனே நல்லது கடத்தலாம் எவ்வளவோ பார்த்துருக்காங்க. எதிர்கட்சி தலைவரா அந்தஸ்தாகாம கூட மீண்டும் ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த சவால்லாம் அவங்ககிட்ட வேலையாகாது, அது அவங்ககிட்ட செயல்படுத்தவும் முடியாது. அதை வச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு சாதாரண ஜுஜிபி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த கட்சிக்கு இணையா அவங்க போய் இன்னைக்கு வந்துட்டு ஆட்சியில் இருக்கிறதுக்காக அவங்க அப்படி பேசக்கூடாது. திமுக ஒரு மாபெரும் இயக்கம், அதை எந்த மாற்று கருத்தும் இல்லை.
அதை போய் சீண்டுனா அது பழைய திமுக வந்து அது வேற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இப்ப அவங்களும் மக்களா சேர்ந்து நல்லது பண்ணுங்கிற இடத்தோட போயிட்டு இருக்காங்க. வரைக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான அரசியல் சூழல்ல இப்ப அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போறதா வந்துட்டு அறிவிச்சு நேற்று இதுக்கான ஒரு அமைப்பை இனிமேல் தான் இருக்குது ஆட்டமே. அதாவது இரவு பகல். இப்ப இரவு வேணுமா பகல் வேணுமா, ரெண்டுமே மனிதனுக்கு வாழ்றதுக்கு ரெண்டுமே வேணும். ஆனா வாழ்க்கையில கண்டிப்பா வெளிச்சம் தான் வேணும். அந்த வெளிச்சம் தான் அண்ணாமலை. அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு அறிவாளி, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடிய அந்த திறமையும் தகுதியும் அவருக்கு இருக்குது. ஏன்னா எங்க தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் மன்றமா இருக்கும் போதே அவரை தான் முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அந்த தகவல் தெரியும். அப்ப அவர் ஒரு சரியான நபரை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் கட்சிக்கு வர முடியலனாலும் இன்னைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வரம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலை உள்ள வந்ததுனால இப்ப என்ன நிலைமைன்னா, தாவேக்கா இன்னும் ஒரு 30-35 வருஷத்துக்கு நம்மளை தவிர அடிச்சுக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது, நம்ம தான் முதல்வர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பா ஒண்ணு சொல்ல விட்டுட்டேன். இப்ப பாருங்க, இப்ப எல்லா படமும் பாருங்க, சினிமா படம் வர்ற படம் எல்லாமே நல்லா ஓடிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அவங்க சோசியல் மீடியாவில் விஜய் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது எந்த படம் வந்தாலும் எல்லா படத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. நல்லான்னு சொல்லி எல்லாம் அதை வந்து பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. விஜய் தான் டாப், அவர் படம் தான் சூப்பர்னு கொண்டு வந்தாங்க. இப்ப பாருங்க, சினிமா படம் கூட நல்லபடியா சுதந்திரமா ஓடிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, சினிமா படத்துல உள்ள பிரச்சனை படத்துக்கு படம் மோசம் சரி இல்ல. அதாவது எங்க மக்கள் மன்றத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆரம்பிச்சுதான் முதல்வர் வேட்பாளரே அண்ணாமலை அவர்கள் தான், அண்ணாமலைஜி தான். இப்போ அண்ணாமலை வந்து தனியா அவர் ஒரு இப்போ இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து காலப்போக்கில் கட்சியாகவும் மாற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்னன்னா, எங்களுக்கு ஒரு நல்ல நபர், ஒரு நல்ல ஒரு திறமையான மனிதர், ஒரு ஒழுக்கமான மனிதர், நல்ல பண்பு உள்ளவர், இந்த மாதிரி நபர் தான் வேணும்னு எங்க தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு மெயினான விஷயம் எங்க தலைவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த கட்சி மக்கள் மன்றத்துல. ஆட்சி மாற்றம் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, அரசியல் மாற்றமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அரசியல் மாற்றம் நம்ம என்ன, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஒரு ஒரு மீன் குழம்பு வச்ச பாத்திரத்துல அது கழுவாம சக்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரிதான் அந்த ஆட்சி மாற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது. மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை கழுவாம அதுல சக்கரை பொங்கல் வச்சுக்கிட்டு ஆட்சி மாற்றங்கிற பேர்ல இவ்வளவு சித்து விளையாட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா நாங்க எதிர்பார்க்கறது, அண்ணாமலை மூலியமா நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா, ஆட்சி மாற்றம் மட்டும் முக்கியம் இல்லை, அரசியல் மாற்றம் கண்டிப்பா வேணும். எந்த கட்சியும் யாரையும் ரொம்ப தரக்குறைவா உதாசனப்படுத்தி ரொம்ப ஒரு கேவலமான வார்த்தையை சொல்லி துஷ்பிரயோகம் பண்றதோ பேசுறதோ, அடுத்த கட்சியை அழிக்கிறதுக்கு அதுல இருந்து ஆட்களை இழுத்து பண்றதோ, இந்த மாதிரி நாகரிகமற்ற அரசியல் பண்ணாம ஒரு நேர்மையான ஒழுக்கமான அரசியல் பண்ணணும். அது அண்ணாமலை செய்வார்னு நாங்க நம்புறோம், முழுமையா நம்புறோம். அந்த மாதிரி அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை. நாங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தான். ஆனா அண்ணாமலைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆதரவு கொடுப்பீங்களா பண்ணுவீங்களான்னா, இந்த நேரத்துல நான் தமிழக மக்களுடைய அனைத்து சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் நான் என்னுடைய சார்பாக நான் வேண்டுவது என்னவென்றால், ஒரு நல்ல நபர், ஒரு நல்ல இளைஞர் நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்காரு. தலைவர் அறிமுகப்படுத்தின நபரா நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்கு எப்பவுமே நமக்கு தலைவர் நமக்கு சூப்பர் ஸ்டார் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எப்பவுமே இருக்க போறது கிடையாது. அவர் 100 ஆண்டு காலம் நல்லபடியா நோய்டு இல்லாம வாழணும். அவரை பத்தி எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு டேமேஜ் பண்ணி சோசியல் மீடியால என்ன பண்ணாலும் அது திருப்பி அடிக்க எங்களுக்கு தெரியும். அதுக்குண்டான வேலையை நாங்க இந்த விரைவில் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் அண்ணாமலைக்கு நம்மளுடைய ஆதரவு நமக்கு கொடுத்து அவரை ஒரு தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா ஒரு முதல்வர் ஆக்கணும். ரெண்டாவது, ஒரு நல்ல அரசியல் மாற்றமும் வரணும், ஆட்சி மாற்றமும் வரணும். இது ரெண்டும் ஒரே டைம்ல நடக்கணும். அந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி அரசியல் மாற்றம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். அது கண்டிப்பா நடந்தாதான் தமிழ்நாட்டுல, அதாவது அதிமுக திட்டுறது இந்த மாதிரி எல்லாம் திட்டாம 2 பேரும் நாகரிகமான முறையில நல்ல கருத்துக்களை மக்களுக்கு பாருங்க, நாங்க செய்ய போறோம், நாங்க வந்து அந்த திட்டத்தை செய்ய போறோம், ஆக்கப்பூர்வமான விஷயத்த சொல்லுமே தவிர மேஜிக் மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்ன மாதிரி சிலிண்டர் வருஷத்துல 6 கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், உங்களுக்கு பஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான ஆசை வார்த்தை கூறி அந்த மாதிரி ஓட்டு வாங்காம நியாயமான முறையில எந்த கட்சியா இருந்தாலும் 2 பேருமே அங்கு மங்காளி மாமச்சனை அந்த மாதிரி குடும்ப மாதிரி உறவு மாதிரி பழகணும், பேசணும்.
மக்கள் மேடையில 2 பேர் உட்காந்து நம்முடைய கருத்துக்களையும் திட்டத்தையும் சொல்லணும். மக்கள் யார் நமக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க சந்தோஷமா ஓட்டு போடணும். இனிமேல் விரோத அரசியல் இல்லாம தமிழ்நாட்டுல சூழ்ச்சிகளை இந்த மாதிரிலாம் இல்லாம துரோக அரசியல் இல்லாம நல்ல ஒரு நேர்மையான அரசியல் நடக்கணும். அதுக்கு அண்ணாமலை கண்டிப்பா வரணும். நான் இந்த டைம்ல அதிமுகவும் சரி திமுகவும் சரி இருக்கிற இதர கட்சிகளும் சரி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் சரி விஜய் கட்சிக்கு எல்லாத்துக்கும் வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, யாரை பத்தி யாரு தரக்குறைவா கேவலமா குறைவா தயவு செய்து பேசாதீங்க. நீங்க மக்களுக்கு சேவை பண்ணதுங்க, உங்களுடைய திட்டத்தை நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. அதற்கு உங்களுக்கு அதாவது மக்களுக்கு இந்த கருத்து நல்லது பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. அடுத்தவங்களை தரக்குறைவா பேசுற முடியும். நீங்க என்ன பண்ணாலும் மல்லாண்டு பருவத்தை எச்சு துப்புனா திரும்ப நம்ம மேலதான் வரும். அது நடக்கும். அது யாரு அண்ணாமலை சாரே போகலாம், அண்ணாமலைக்கு அது பொருந்தும். அதனால நீங்க சொன்ன கேள்விக்கு நான் இப்ப வரேன். அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு. எங்க தலைவர் சைட்ல இருந்து இன்னும் எங்களுக்கு சிக்னல் இன்னும் கிடைக்கல. 100% எங்களுக்கு கிடைக்கும் நாங்க நம்புறோம். ரசிகர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இப்ப பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட 10-12 லட்சம் பக்கமா கிராஸ் ஆயிடுச்சு. நாங்க ரசிகர்கள் நாங்க டக்குன்னு உள்ள என்ட்ரி ஆகணும் வச்சுக்கோங்களேன், தலைவர் சிக்னல் கொடுத்து 1 கோடிக்கு மேல கிராஸ் ஆகும். இது கண்டிப்பா நடக்கும். அது நாளைக்கு நடக்கலாம், இன்னும் 1 மாசம் கூட ஆகலாம். ஆனா கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்தா நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. அது எங்க தலைவர் நாங்க சொன்ன பேடி செஞ்சா நாங்க முழு தைரியத்தோட உற்சாகத்தோட உண்மையா உணர்வோட இருப்போம், உண்மையா இருப்போம். பதவிக்காக எந்த சூழ்நிலையும் எங்கேயும் போய் உட்காந்து ஜாடரா போட மாட்டோம். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களான அத்தனை பேருமே இன்னைக்கு பாருங்க, அதிமுகவில் இருந்து மந்திரியா இருந்து எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு டக்குன்னு ஒரு கட்சிக்கு வர்றாங்க ஆட்சி இல்லைன்னு. ஆனா சூப்பர் ஸ்டார் ரசிகர் எடுத்துக்கோங்க, 30-40 வருஷமா எந்த பதவியும் இல்லாம மன்ற பதவியோட இன்னமும் இருக்காங்க. எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டு எங்கேயும் ஓடல. ஒரு சில பேர் ஓடிருக்கலாம், அவங்கள விட்டுருங்க. ஆனா பதவிக்காக இன்னொரு மாற்று கட்சிக்கு போகாம இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பின்னாடி தான் இருக்கிறோம். அதனால அவருடைய உத்தரவோட நிச்சயமா அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு 100% இருக்கு. பாரப்பட்டி கனகராஜ், சேலம். தமிழகத்துல இதுக்கு மேல தனிச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதாவது இனிமேல் தனிச்சு ஆட்சி அமைக்கிற வார்த்தையை சொல்றதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்க கலைஞர் காலத்துல இருந்து அம்மா புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கூட்டணி அந்த கூட்டணி ஆட்சி அப்பவே அவங்க பண்ணிருக்கணும். கூட்டணி கட்சிக்கு உண்டான முக்கியத்துவத்தையும் அந்த தகுதியும் அமைப்பும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும். ஆனா இனிமேல் வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு சாத்தியமே தவிர இனிமேல் தனித்து பெரும்பான்மை ஆட்சிக்கு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் குறைவு. அப்படியே தனிப்பெருமையோட அவங்க வந்து எம்எல்ஏ சீட்ல இருந்து ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த கூட்டணி கட்சிக்கு கண்டிப்பா அவங்களுக்கு என்ன தகுதியோ அதுக்குண்டான அந்த மந்திரி பதவி இடஒதுக்கீடு எல்லாமே அவங்க பண்ணணும். அப்பதான் ஒரு சீரான அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது. ஒரு சீரான அரசியல் அப்பதான் நடக்கும். அதனால 100% எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வந்து தனிப்பெருமையோட ஆட்சி அமைக்கிறது மிக மிக கடினம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். கூட்டாட்சி தான், அந்த கூட்டாட்சி தான் நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது. கர்வம் இல்லாம வந்து நடக்கும், கர்வம் இல்லாம நடக்கும். நாம தான் 134 சீட்டு வந்துட்டோம், 120 சீட்டு வந்துட்டோங்கிற அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாம யாரு வந்தாலும் கூட்டாட்சி தான், எல்லாருடைய கருத்தும் ஒத்து போற மாதிரி ஆட்சி நடக்கணும்.